இஞ்சிகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலே விஞ்சி நிற்கும் தன்மையளாய் விஞ்சாய் பழுத்தாடை ஆண்டாடை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாத்து க்ஷமாம் கருணையா கமலாவிமன்யாம் கோதாம் அனன்யசரணஹா சரணம் பிரபத்யே. மேலே சொன்ன பாசுரமும் அடுத்து சொன்ன ஸ்லோகமும் முறையே ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி அருளிச் செய்தவை. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சி நிற்கும் தன்மை உடையவள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஆழ்வார்களின் குடிக்கு ஒரே சந்ததியாக திருவவதாரம் பண்ணினவள் ஸ்ரீ ஆண்டாள். 5 குடி என்று இங்கு சாதிப்பதற்கு காரணம், முதலாழ்வார்கள் சேர்த்து ஒரு குடி என்றும், அடுத்து திருமழிசைப்பிரான் 2வது குடி, நம்மாழ்வார் 3வது குடி, குலசேகரப் பெருமாள் 4வது குடி, பெரியாழ்வார் 5வது குடி. இந்த 5 குடிக்கும் ஒரே சந்ததியாக ஒரே தனமாக திருவவதாரம் பண்ணினவள் ஸ்ரீ ஆண்டாள். அந்த ஆண்டாள் நாச்சியாரை நாளும் பத்தியுடன் வணங்கி சத்தை பெற வேணும் என்று அருளிச் செய்கிறார் மாமுனிகள். தேசிகரும் தன் திருவாக்காக பெரியாழ்வாராகிற ஸ்ரீ விஷ்ணு சித்தரின் குலத்திற்கு புத்திரியாக கற்பக கொடி போன்ற ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கராஜனை சந்தன மரமாகிய ஸ்ரீ ரங்கராஜனை சுற்றி கொண்டார் போலே பொறுமையே வடிவானவளும் தயையே உருவமெடுத்தவளுமான கோதை நாச்சியாரை அவளைத் தவிர புகழ் அடியேனுக்கு யாவரும் இல்லை, அவளையே சரணமாக பற்றுகிறேன் என்று ஸ்ரீ தேசிகன் அருளிச் செய்கிறார். இந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இந்த ஆடி மாதத்திலே 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. மாசப்பிறப்பே வெள்ளிக்கிழமை ஆனபடியாலே ஆக இந்த 5 வெள்ளிக்கிழமைகளிலும் ஆடி மாதம் என்றாலே தாயாருக்கு உண்டான ஒரு ஏற்றம், அதிலே பூமி பிராட்டிக்கு தனி ஏற்றம். அதை கருத்தில் கொண்டு 5 வெள்ளிக்கிழமைகளிலும் ஒரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி ஸ்ரீ அனந்தாழ்வான் அருளிச் செய்த கோதா சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகங்களின் கருத்தை பார்க்கலாம். அதிலே இன்று முதல் வெள்ளிக்கிழமை அந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிகை, அதை அருளிச் செய்த ஸ்ரீ அனந்தாழ்வானின் பெருமை ஆகியவற்றை பார்த்துவிட்டு மற்ற 4 வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்லோகமாக 4 ஸ்லோகங்களை நாம் பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே ஸ்ரீ விஷ்ணுசித்தர் என்ற பிராமணோத்தமரின் குமாரத்தியாக துளசீவனத்தில் வடபெருங்கோயிலுடையான் சன்னதியில் அயோனிஜையாக பூமி பிராட்டியார் அவதரித்தாள். அவள் தன் தந்தையாராலேயே சகல வேத சாஸ்திரங்களும் கற்கப்பெற்று அவரே ஆச்சாரியனாக பற்றி இருந்தாள். நித்தம் பெரியாழ்வார் வடபெருங்கோயிலுடையானுக்கு புஷ்ப கைங்கரியமாக பூமாலை தொடுத்து சமர்ப்பித்து வந்தார். அந்த பூமாலையை எம்பெருமான் அணிந்து கொள்வதற்கு முன்னம் ஆண்டாள் நாச்சியார் சிறு குழந்தையாக பெண் பிள்ளையாக தான் அணிந்து இது அவன் தோள்களுக்கு ஏற்பனவாக உடையனவா என்று பார்ப்பள். அவள் அணிந்த சூடிக்களைந்த மாலையே வடபெருங்கோயிலுடையான் மிகவும் உகப்பாக ஏற்றுக்கொள்வான். இப்படி பூமாலை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தவளாய் அவளே வேதாந்தத்தின் விழுப்புருளை தன்னுடைய திருவாய் மலர்ந்து அமுத வெள்ளமாக முத்தாக 30 பாசுரங்கள் திருப்பாவை என்ற கிரமத்திலே அநேக சேதனர்கள் உய்யும் வண்ணம் அருளிச் செய்தாள். மேலும் கண்ணனையே தன் கணவனாக எண்ணி அவளையே மணந்து கொண்டாள். ஆண்டாள் நாச்சியார் தன்னை மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே முதல் பதிகத்திலேயே சொன்னாள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடைத் திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பா ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னு உன்னித் தொழுந்த என் தடமுலர்கள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று சாதித்தாள். கண்ணனையே தன் கணவனாக எண்ணி அவனிடமே போய் சேர்ந்தாள், அவனையே மணந்தாள். பெரியாழ்வார் ஒரு மகளை தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று சாதித்தார். இப்படியான ஸ்ரீ ஆண்டாளின் திருவதாரமான இந்த மாதம் ஆடி மாதம் அவள் உகக்கும்படியாக அவருடைய பெருமைகளை பேசி சத்த பெறுவோம். ஸ்ரீ அனந்தாழ்வான் ஆண்டாளினுடைய விஷயமாக கோதா சதுஸ்லோகி என்று 4 ஸ்லோகங்கள் அருளிச் செய்துள்ளார். சதுஸ்லோகி என்பது ஏற்கனவே ஸ்ரீ ஆளவந்தாரால் பெரிய பிராட்டியின் விஷயமாக 4 ஸ்லோகங்கள் அருளப்பெற்றன. அவரையே பின்பற்றியவரான ஸ்ரீ அனந்தாழ்வான் ஆளவந்தார் ஸ்ரீதேவி நாச்சியார் விஷயமாக 4 ஸ்லோகத்தை பண்ணினார்.
நாம் பூமிதேவியின் விஷயமாக 4 ஸ்லோகத்தை பண்ணுவோம் என்ற கிரமத்தாலே அனந்தாழ்வான் 4 ஸ்லோகங்களை அருளிச் செய்தார். ஸ்ரீ அனந்தாழ்வான் என்பவர் சிறுபுத்தூர் என்கிற கிராமத்திலே மேலக்கோட்டையின் அருகே திருவவதாரம் பண்ணினவர். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுஸ்வரணம் வந்தே வரதாரிய தேசிகம். இது ஸ்ரீ அனந்தாழ்வானுடைய தனியன். சகல ஆத்மகுணங்களுக்கு இருப்பிடமாகவும் அஜ்ஞானம் என்பது லவலேசமும் இல்லாதவரும் ஆசிரிதர்களின் மிகுந்த பக்தி உடையவரும் வரதாரிய தேசிகன் என்று பெயர் பெற்ற ஸ்ரீ அனந்தாழ்வானை வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய தனியன். இந்த சுவாமி ஸ்ரீ ராமானுஜருடைய முக்கிய சிஷ்யர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இவர் அருளிச் செய்த கிரந்தங்கள் ஸ்ரீ வெங்கடேச இதிகாச மாலை, ராமானுஜரை பற்றியலாக 4 ஸ்லோகங்கள் ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி, பூமி பிராட்டி ஸ்ரீ ஆண்டாளின் விஷயமாக கோதா சதுஸ்லோகி. அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய நிருகேதுக கடாட்சம் பெற்றவர். அவருடைய சத்சிஷ்யர்களிலே மிகவும் முக்கியமான கருதப்படுபவர். எம்பெருமானாரின் கோஷ்டியிலே ஒருமுறை ஒழிவில் காலமெல்லாம் என்ற பதிகத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி எடுத்து உரைக்கும் போது நம்மாழ்வாருடைய மனோரதமான திருவேங்கடமுடையான் சன்னதியிலே ஒழிவில் காலமெல்லாம் கைங்கரியம் பண்ண பிரார்த்தித்தா போலே பாரித்தா போலே இங்கு இப்பொழுது யாரேனும் உண்டா என்று கேட்க அந்த கோஷ்டியிலே சுவாமி அனந்தாழ்வான் எழுந்திருந்து சுவாமி திருவுள்ளமானால் அடியேன் சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே எம்பெருமானார் அவரை வாரீர் ஆழ்வான், இந்த கோஷ்டியிலே ஆண் பிள்ளை நீரே என்று ஸ்லாகித்து கட்டி அணைத்து கொண்டார். இதன் விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு திருவேங்கடமுடையான் சன்னதியிலே திருப்பதியிலே திருமலையிலே கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏராளமானோர் உண்டு. ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு வசதிகள் மேம்பட்டுள்ள காலம். ஆனால் எம்பெருமானாருடைய காலமான 1000 வருஷத்துக்கு முன்னால் விஷ ஜந்துக்களும் விஷ விலங்கினங்களும் நடமாடும் திவ்யதேசமாக திருமலை இருந்தது. அந்த திவ்ய தேசத்துக்கு அங்கே போவோர் யாவரும் இல்லை. கைங்கரியபரமாக ஒரு நாள் 2 நாள் போய் தங்குவர்கள், எம்பெருமான தரிசிப்பவர்கள் வந்து சேருவார்கள். அங்கேயே நித்தியமாக இருந்து கைங்கரியம் பண்ணுவோர் யாராலும் முன்வர முடியாது. அந்த காலத்திலே ஸ்ரீ அனந்தாழ்வான் தானே முன்வந்து எம்பெருமானாருடைய ஆக்ஞைப்படி திருவுள்ளப்படி கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னதனாலே அவரை ஆண் பிள்ளை என்று ஸ்லாகித்து அன்று முதல் அவருடைய குடிக்கு அனந்தான் பிள்ளை குடி என்று பெயர் பெற்றது. அனந்தாழ்வான் தன்னுடைய மனைவியுடன் கூட திருமலைக்கு சென்று திருவேங்கடவனுடைய சன்னதியிலே அங்கே மலையிலே ஏரி வெட்டி பூச்செடிகள் நட்டு பாத்தி கட்டி அவன் உகக்கும் வண்ணம் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். இன்றைக்கும் ஆழ்வார் தீர்த்தம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம் அங்கே உண்டு. ஆச்சாரிய நியமனானுகுணமாக அங்கேயே தன் வாழ்நாள் முழுவதும் தங்கி திருவேங்கடத்திலேயே ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் ஸ்ரீ அனந்தாழ்வான். இப்படி திருவேங்கடவனுக்கு பூமாலை கட்டி கைங்கரியம் பண்ணியவர் எப்படி விஷ்ணு சித்தர் பூமாலை கைங்கரியம் பண்ணினாலோ அதை போலவும் அவர் குமாரத்தியான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சூடிக்களைந்த புஷ்பமாலை எப்படி வடபெருங்கோயில் உடையானுக்கு சாற்றி உகந்தாளோ அதே போல திருவேங்கடவனுக்கு கைங்கரியம் பண்ணினார் சுவாமி. இற்றைக்கும் திருவேங்கடமுடையான் தனுர்மாசமான மார்கழி மாதம் 30 நாட்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து கிளி வரவழைக்கப்பட்டு ஆண்டாள் சாற்றிய கிளியை நித்தமும் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் சாத்திக் கொள்ளுகிறான். இப்படி ஆண்டாள் நாச்சியாரால் ஈர்க்கப்பெற்ற ஸ்ரீ அனந்தாழ்வான் அவளுக்காக ஒரு பாமாலை சமர்ப்பிக்க எண்ணி 4 ஸ்லோகமாக எப்படி ஸ்ரீ ஆளவந்தார் பெரிய பிராட்டி விஷயமாக சாதித்தாரோ அப்படி அவரையே பின்பற்றி ஸ்ரீ பூமிதேவி நாச்சியாரின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாளுக்கு 4 ஸ்லோகங்கள் கோதா சதுஸ்லோகி என்று அருளிச் செய்துள்ளார். சுவாமிக்கு ஆண்டாள் மீது பக்தியை விவரிக்க ஒரு நிகழ்வு. சுவாமி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் மங்களாசாசனத்திற்காக ஒருமுறை எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது அங்குள்ள திருமுக்குளத்தில் அமிழ்ந்து நீராடி எதையோ தொழாவித் தேடிக்கொண்டிருந்தாராம் ஸ்ரீ அனந்தாழ்வான். பக்கத்தில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சுவாமி எதை தேடுகிறது என்று வினவ அவரும் ஆண்டாள் தன்னுடைய ஜீவதசையிலே நித்தமும் இந்த திருமுக்குளத்திலேதான் நீராடி இருப்பள். அப்பொழுது அவள் தேய்த்து கொண்ட மிச்சமான மஞ்சள் கிழங்கு ஏதாவது கிடைக்கிறதா, அடியேனுக்கு மகாபிரசாதமாக கிடைக்கிறதா என்று தேடுகிறேன் என்று சொன்னாராம். மகா வேதாந்தியான ஸ்ரீ அனந்தாழ்வான் ஆண்டாள் இருந்த காலம் என்ன, இப்பொழுது தான் இருந்த காலம் என்ன என்பதை கூட மனதில் கொள்ளாமல் ஆண்டாளுடைய நினைவாகவே ஒரு மஞ்சள் கிழங்கு கிடைக்குமென்றால் அவருடைய பக்தியை என்னவென்று சொல்ல, இப்படி ஆண்டாளுடைய
பிரேமத்தினாலேயும் பக்தியினாலேயும் ஈர்க்கப்பட்டு கோதா சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகத்தை அனந்தாழ்வான் சாதித்தார். இந்த விஷயத்தின் அர்த்தத்தை அடுத்த 4 வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு வெள்ளிக்கிழையும் ஒரு ஸ்லோகமாக நாம் அனுபவிப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.